சேலம் அடுத்த அணைமேடு பகுதியில் 56 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை பிரதிஷ்டை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்செல்வன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சேலம் தாரமங்கலம் அருகே உள்ள அணைமேடு பகுதியில் அருள்மிகு ராஜமுருகன் திருக்கோவில் அமைப்பதற்காக 56 அடி உயரத்தில் பிரமாண்டமான சிலை அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. பின்னர் சிலை அமைக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது சிலை முனியப்பன் போன்று இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தது. இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் 56 அடி உயர முருகன் சிலையை மாற்றி அமைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பணி நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது கம்பீரமான முறையில் ராஜா அலங்காரத்தில் தற்பொழுது முருகன் 56 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார். இந்த நிலையில் 56 அடி உயரத்தில் அழகோட முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களிடையே பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் 2வது அதிக உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ராஜமுருகன் சிலை சேலத்தில் குறிப்பாக தாரமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கான குடமுழுக்கு விழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி முகத்துக்கால் நடுதல், கங்காணம் கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கி பிரம்மாண்டமான முறையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்த்த குட ஊர்வலம் நடத்தப்பட்டு அந்த தீர்த்த குடங்கள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு இன்றைய தினம் 2ஆம் கால யாக பூஜை நடத்தி தீபாரதனையுடன் 56 அடி உயரம் கொண்ட ஒரு முருகன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனைகள் நடத்தப்பட்டது. பொக்லின் வாகனம் உதவியுடன் முருகன் சிலைக்கு அருகே சென்று மகா கும்பாபிஷேக தீர்த்தம் ஊற்றி தற்போது கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜமுருகனை வழிபட்டார்கள். பின்னர் இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் மீதும் தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவில் சேலம் மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.